கீழ்ப்படியணும், அவரை சந்தோஷமாக வைத்து கொள்ளணும், என் குடும்பத்தை நான் கட்டி எழுப்பணும், அது மாதிரி தேறினவர்களாக இருப்பார். குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், குழந்தைகிட்ட எப்படி பேசணும், எப்படி பராமரிக்கணும், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எப்படி காத்துக்கொள்வது, இந்த மாதிரி தேவன் நம்ம எங்கே வைத்திருக்கிறாரோ அதில் தேறினவளாக இருக்கணும். அப்படி இல்லாதனால தான் நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், நிறைய மனத்தாங்கல், கஷ்டங்கள். அப்படி தானே? அப்போ இன்றைக்கி சொல்லுங்க, ஆண்டவரே, நான் குழந்தைகளைப் போல கபடற்ற ஒரு இருதயமும் மாசில்லாத ஒரு இருதயம் அப்படி எனக்கு இருக்கணும்னு கேளுங்க. நான் தேறினவளாக இருக்க கிருபை தாருன்னு கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பீங்க. இந்த பிரச்சனை போராட்டத்தை சுலபமாக மேற்கொள்வீங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னு இப்போ புரிந்து கொண்டீங்களா? நீங்கள் குழந்தைத்தனமாக பேசினது நடந்ததுனால தான் இந்த பிரச்சனை. அப்போ நீங்கள் மாறிட்டீங்கன்னா பிரச்சனை மாறிடும். நீங்கள் சரியாயிட்டீங்கன்னா பிரச்சனை சரியாயிரும். நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே நிறைய மாற்றம் வந்துடும். நீங்கள் வேலை செய்கிற இடம், ஊழியத்தில் எல்லாத்துலேயுமே மாற்றம் வரும். அப்போ உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. அப்படியே கயிறு வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் ஒரு குழந்தை போல இருதயம், கபடற்ற இருதயம் வேணும். அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு தாரும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நான் தேறினவளாய் காணப்பட எனக்கு அந்த அனுபவத்தை கொடுத்து நான் அரைகுறையா இல்லாதபடி ஒரு பூரணமாக்கப்பட்ட நிலைமையில வாழ்ந்து நான் சாட்சியாக இருக்க எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.